முட்ரா பையில போன கொடு. ஆம்புலன்ஸ் சார், ஆம்புலன்ஸ் போன் பண்ணுங்க சார். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ஒரு உயர்நீதிமன்ற வழக்கறிஞரை வழிமறிச்சு கொலைவெறி தாக்குதல் நடத்தியிருக்கு ஒரு கும்பல். இந்த சம்பவம் நடந்தது எங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற ஜெயங்கொண்ட நிலை ஊராட்சிக்குள்ள தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இந்த கொலைவெறி தாக்குதல் எதுக்குன்னா ஸ்ரீ சந்தூர் முருகன் அக்ரிகேட்ஸ் அண்ட் எம்சேன் பிரைவேட் லிமிடெட்ங்கிற ஒரு கல்குவாரி முதலாளி இளம்பாரதிக்கு எதிராக உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு வேலாயுதம் அவர்கள் தொடர்ந்து போராடிட்டு இருக்காரு. இதனால கோபமடைந்த கல்குவாரி முதலாளி இளம்பாரதி அடியாட்களை வச்சு உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு வேலாயுதம் அவர்கள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தி இருக்காங்க. இப்படி அநீதிக்கு எதிராக வழக்கு நடத்துற வழக்கறிஞர்கள் அடிக்கடி மிரட்டப்படுவதும் கொலை செய்யப்படுவதுமா தமிழ்நாட்டில் அதிகரிச்சுட்டு இருக்கு. சமீபத்தில் கூட கடந்த ஆண்டு திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் இதே மாதிரி பொதுநல வழக்கு நடத்தின ஒரு உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் முருகானந்தம் அவர்களை அவருடைய சித்தப்பாவே ஆள் வச்சு கொலை பண்ணாரு. அதுக்கப்புறம் அந்த கொலை வழக்கில் சாட்சி சொல்ல வந்த சாட்சியையும் கொலை பண்ண பார்த்திருக்காங்க. கொடூர காயங்களோடு அவரும் உயிர் பிழைச்சிட்டாரு. இந்த சம்பவத்துக்கு அடியாட்களை தயார் பண்ணி கொடுத்தது கவினை கொலை பண்ணின சுர்ஜித்துடைய அப்பா சரவணன் அப்படிங்கிறதும், அந்த சரவணன் ஒரு போலீஸ் சப் இன்ஸ்பெக்டரா இருந்தாரு. அவருடைய மனைவியும் சப் இன்ஸ்பெக்டரா இருந்தாங்க. இவங்க கையில தான் சட்டம் ஒழுங்கு இருக்கு. இவங்க தான் சட்ட ஒழுங்கை காப்பாற்ற போறாங்க. தயவு செய்து இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வழக்கறிஞர் வேலாயுதம் அவர்களுடைய உயிருக்கு பொதுமக்களாகிய நாம தான் பாதுகாப்பு கொடுக்கணும். வாரி ஆரம்பிக்கிறதுக்கு 1000 ரூபா கொடுத்து ஆளை கூட்டு போற ஐயா. அடிக்கிறாங்க அடிக்கிறாங்க. ஜெயகொண்டையில குவாரி ஆரம்பிக்கிறதுக்கு சண்டை வர்றாங்க. குவாரி ஆரம்பிக்க கூடாதுன்னா போய் லீகலா கோர்ட்டுக்கு போங்கடா. 1000 ரூபாயும் கோர்ட்டுக்கு கொடுத்து ஊர்ல இருக்கிற ஆளை கூட்டு வர்ற போடா போ. நீ எப்படி எங்க ஊர்ல இருந்து ஒரு மண் எடுத்துட்டு போற நாங்க பாக்குறோம். லீகலா பண்ணா பண்றா, லீகலா பண்றா பண்றா. ஓ புதுசா சொல்ல ஆரம்பிச்சியா? 50 லட்சம் ரூபாய் வச்சு சூத்த தொடச்சிக்க எல்லாரும். 10 பைசா எங்களுக்கு தேவையில்ல. எங்க ஊர்ல இருந்து லெனின் பாரதி, காரைக்குடியை சேர்ந்த லெனின் பாரதி, அதுக்கப்புறம் ஸ்டாலின், அதுக்கப்புறம் இளம் பாரதி, இவங்க தான் இங்க குவாரி ஆரம்பிச்சாங்க. அதுக்காக மக்கள் பாருங்க வண்டியில நம்பர் பிளேட் இல்லாம வண்டி ஓட்டுறாங்க. அப்பா 2 போன் இப்ப வரணும். போன் வரலைனா இப்ப 2 போன் இப்ப வரணும். எங்க போன் 2 போன் கொடுத்துட்டு தான் போடும். ஆளை பிடிச்சா எங்க வர முடி முட்ரா முட்ரா முட்ரா.